டிராயிங் போட்டு நல்லா இருக்கு சார். யாரு டிராயிங் போட்டுருன்னு சொன்னீங்க? பசங்களாம் டிராயிங் போடுங்க, சத்தம் போடுங்க. பசங்களா பிள்ளைங்களா? எல்லாருமே சார். பசங்க இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்களா? எல்லாருமே இந்த கிளாஸ்ல வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எல்லாம் ஒரே கிளாஸ்ல உட்கார வச்சிருந்தாங்க. நான் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் போயிடும் ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. கத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் கத்தாதீங்கடா, டிராயிங் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிராயிங் போட வச்சிருங்க சார். ஸோ ஒவ்வொருத்தரா போய் செக் பண்ணிருந்தாங்க, எல்லாம் எப்படி நல்லா போட்டிருக்கீங்களா, ஓகே. ஏன்னா அவங்க வந்து நீங்க ஏன் போய் செக் பண்றீங்க? உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா இந்த மாதிரி செக் பண்ண சொல்லி? அப்படி சார் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஃபங்க்ஷன் நடந்ததுனால அவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, டீச்சர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. அதனால வந்து சரி யாரும் சத்தம் போடாதீங்களா, டிராயிங் போட்டு எல்லாம் எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னேன் சார். சரி, வேற எதுவுமே நீ பண்ணலையா? இல்லை சார். வேற எதுவும் செய்யலையா? பக்கத்துல உட்காந்து ஸ்டூடெண்ட் ஏதாவது பண்ணீங்களா? இல்ல சார், பக்கத்துல உட்காந்து நல்லா பண்றீங்க, இது மாதிரி நல்லா டிராயிங் போடுங்க, நல்லா படிங்க, ஃபவுண்டேஷன் போய் சொல்லக்கூடாது. அப்புறம் ஃபுட்டேஜ் பார்த்தோன்னா அப்புறம் தேவையில்லாம மாட்டுக்காது. இல்லைங்க சார். நல்லா படிங்க. வேற எதுவும் அவங்க இல்லீகலா எதுவும் நடக்கல இல்ல? எப்பவுமே நான் வந்து ஸ்டூடெண்ட் உங்க மேல கமெண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க ரிமாண்ட் ஆயிருவீங்க. அதுதான்